அவர்களிடம் கையை நீட்ட அவங்க இவர் எதற்காக கையை நீட்டுகிறார் என நினைக்க ஹீரோ நீங்கள் பெட்டில் தோற்றுவிட்டீர்கள் என சொல்லி அவர்களிடமிருந்து பணத்தை வாங்கிக் கொண்டு போகும்போது பின்னால் அந்த யாவோக்ஷே நினைக்கிறாள், நான் இனி அந்த லிங்க நம்பி இருக்க முடியாது என நினைச்சிட்டு ஹீரோவிடம் வந்து இந்த சந்தையை பார்த்த பிறகு எனக்கு உண்மையில் ஃபீலிங் இருப்பதை உணர்ந்தேன் என சொல்ல ஹீரோ அவளை பார்த்து நான் என்ன முட்டாள் என நினைத்தாயா என்று கேட்டு திட்டிப் போக யாவோக்ஷே வந்து ஹீரோவை பிடித்து யாங்ஷன் மன்னிச்சிடு என சொல்ல ஹீரோ அவளோட கையை தட்டி விட்டுட்டு போக பிறகு அவள் ஹீரோவின் காலை பிடிச்சு என்ன மன்னிச்சிடு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு என சொல்ல ஹீரோ அதுக்கு வாய்ப்பே இல்ல என சொல்லிட்டு போக பின்னால் வந்த லீ உயிஷ்வி இப்படி உன்னை அசிங்கப்படுத்திக் கொண்டு மாஸ்டர் யாங்ஷனுடன் தொடர்பு வைத்துக் கொள்ள விரும்புகிறாயா என கேட்க பிறகு டாக்டர் லீ இந்த பொண்ணு கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி லிங்குடன் இருந்தாள், ஆனா இப்ப டாக்டர் லீயின் திறமையை பார்த்ததும் அவரிடம் ஓடி வந்து விட்டாளா, இது ரொம்ப சேம்லெஸ்ஸாக இருக்கு. பிறகு ஹீரோ அவர்களிடம் உங்களுக்கு என்ன வேண்டும் என கேட்க லியூ ஈஷுய் மாஸ்டர் நான் உங்களிடம் நாளை ஆல்கெமி ப்ரொமோஷன் டேயை பற்றி சொல்ல வந்தேன். பிறகு மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்டிடம் கடிதத்தை கொடுத்துவிட்டேன், அவர் அகாடமி பிரின்சிபலிடம் சொல்லியிருப்பார் என சொல்ல ஹீரோ நான் நாளைக்கு சரியான நேரத்திற்கு அங்கே வருவேன் என சொல்லிட்டு பிறகு டாக்டர் லீயிடம் நீங்க எதற்காக இங்கே வந்தீர்கள் என கேட்க அவர் என்னோட ஃப்ரெண்ட் இன்சாம்னியாயிற்கு சிகிச்சை அளிக்க ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் ஒன்றை உருவாக்கியுள்ளான், அதை பற்றி உங்களுடைய கருத்தை கேட்க வந்தேன் என சொல்லி அந்த பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்ததும் ஹீரோ அதை படித்தவுடனே கிழிச்சிட்டு அவரிடம் இந்த பிரிஸ்கிரிப்ஷன் உள்ள மெடிசினல் மெட்டீரியல்ஸ் தனித்தனியாக இருந்தால்தான் பயனுள்ளதாக இருக்கும், எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தால் பயனற்றதாகிவிடும் என சொல்ல டாக்டர் லீ பல வருடங்களுக்கு முன் என்னோட பேஷண்ட் ஒருவர் ஒரு விசித்திரமான இடத்திற்கு சென்று திரும்பும்போது இன்சாம்னியாவுடன் வந்தார், அதனால்தான் இந்த பிரிஸ்கிரிப்ஷனை செக் பண்ண வந்தேன் என சொல்ல பிறகு ஹீரோ ஒரு தாளில் எதையோ எழுதி டாக்டர் லீயிடம் கொடுத்து இதை உங்களுடைய பேஷண்டிற்கு கொடுங்கள், அதோட ஒன்றை மறந்திடாதீங்க, நீங்க உங்களுடைய பேஷண்டை பார்க்கும் வரை இதை திறக்காதீங்க என சொல்லி கொடுத்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் வீக் கிளாஸஸ் இருக்கிறதால உங்களுடைய பேஷண்டை இந்த வாரம் என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் என சொல்ல டாக்டர் லீ அந்த பேஷண்ட் உங்களை வந்து பார்க்கிறதா, அது என்னால் எப்படி முடியும் என கேட்க ஹீரோ நீங்கள் நான் தந்ததை காட்டுங்கள், அவன் கட்டாயமாக வருவான். பிறகு அடுத்த நாள் காட்டுறாங்க, ஹீரோவின் வீட்டிற்கு முன்னால் லியூ ஈஷூய் நிற்க அங்குள்ளவர்களில் ஒருவன் இவர் ஆல்கெமி அசோசியேஷனை சேர்ந்தவர், இவர் யாங்சென்னிற்காக வந்திருக்கிறார் என சொல்லிக் கொண்டிருக்க ஹீரோ வெளியில் வர அவர் ஹீரோவிற்கு மரியாதை செலுத்த ஹீரோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வாங்க போகலாம் என சொல்லி போறாங்க. பிறகு அந்த லியூ ஈஷூய் ஹீரோவிடம் மாஸ்டர் யாங் நம்ம இன்றைக்கு 5th கிரேட் பில்லான கிங்ஸின் பில்லை உருவாக்கப் போகிறோம், நம்மிடம் 5th கிரேட் ஆல்கெமிஸ்ட் இல்லாததால் பலர் சேர்ந்துதான் அந்த பில்லை உருவாக்கப் போகிறோம் என சொல்ல ஹீரோ ஒரு பில்லை பல ஆல்கெமிஸ்ட் சேர்ந்து உருவாக்கினாலும் அது லோ லெவலாகவே இருக்கும் என சொல்ல அதுக்கு லியூ ஈஷூய் அது உண்மைதான், இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து 5th கிரேட் பில் உருவாக்க முடிந்தால் லோவர் கிளாஸ் பிரான்ச்சாக இருந்தாலும் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் என சொல்ல ஹீரோ அது உண்மைதான் என சொல்றான். அப்படியே அடுத்த சீன்ல ஆல்கெமி அசோசியேஷனை காட்டுறாங்க. அங்க 3 பேரை காட்டுறாங்க. அதுல இருக்கிற வயதானவர் லியூ ஈஷூயின் மாஸ்டர், இவரோட பெயர் லுவோஜி. மற்ற பொண்ணு லுவோஜி பேத்தி, அவளோட பெயர் லுவோ கிங்லிங். மற்றவன் ஆல்கெமி அசோசியேஷனின் வைஸ் பிரசிடென்ட் மெங்க்யூ. அவங்க 3 பேரும் அந்த ஊ ஷான் ஹே வருவதை பார்த்துட்டு வெல்கம் மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் ஊ ஷான் ஹே, நீங்க ஆல்கெமிஸ்ட் ப்ரமோஷன் அப்ரைசல் டேயிற்கு வருவீங்க என்று எதிர்பார்க்கவே இல்லை என சொல்ல அதுக்கு அந்த ஊ ஷான் ஹே எனக்கும் ஆல்கெமி அசோசியேஷன் இருக்கும் இடையில் சில ரிலேஷன் உள்ளது, அதனால் தான் நீங்க சுற்றி பார்க்க வந்தேன், எனக்காக உங்களுடைய வேலைகளை தாமதப்படுத்தாதீங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கு ஹீரோ வர பிறகு ஹீரோவை லியோ ஈஷூய் அவர்களுக்கு அறிமுகப்படுத்த அந்த வயதானவர் இவர்தான் மாஸ்டர் யாங்கா, இவர் ரொம்ப யங்காக இருக்கிறார் என நினைக்க பிறகு அந்த மெங்க்யூ லூ ஈஸ்வியிடம் நீ என்ன காமெடி செய்கிறாயா, நாங்க உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம், ஆனால் நீ ஒரு சிறுவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாய் என சொல்ல லியூ ஈஸ்வி வைஸ் பிரசிடென்ட் காம் டவுன் மாஸ்டர் யாங் ஆல்கெமியில் பெரிய ஜீனியஸ் என்று சொல்ல அவன் திரும்பவும் லூ ஈஸ்வியிடம் நீ ஜோக் பண்ணாத, இந்த பையனால என்ன செய்ய முடியும் என கேட்க அந்த லோஜி அவனை நிறுத்திவிட்டு இங்க நின்று பிரச்சனை பண்ணாதே, ஃபர்ஸ்ட் ஹால் போய் ஆல்கெமி அசோசியேஷனிலிருந்து வருபவரை வரவேற்க தயாராகுங்கள் என சொல்லிட்டு
சொல்லிட்டு இங்க இருந்த எல்லாரையும் உள்ளே போக சொல்றாரு. பிறகு ஹீரோ உள்ளே போகும்போது வு ஷான்ஹே ஹீரோவிடம், ஃபாதர், அந்த மெங் கியூ இருக்கு, உங்களை எதிர்க்க என்ன தைரியம்? நான் அவனை டெஸ்ட்ராய் பண்ணிடவா என கேட்க ஹீரோ, தேவையில்லை, இங்க ஒரு பிரச்சனையையும் உருவாக்க வேண்டாம் என சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே அந்த ஹாலிற்கு வந்ததும் அந்த மெங் கியூ வு ஷான்ஹேவை இருக்க சொல்லிட்டு பார்க்க ஹீரோ அங்க இருக்கிற வரத பார்த்துட்டு அவன் ஹீரோவிடம், தம்பி, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று நினைக்கிறாய் என கேட்க ஹீரோ, இருக்கிறதுக்கு சேர் தேடுறேன் என சொல்லுதும் அவன் கோபமாகி, நீ இங்கிருந்து போய்விடு, உன்னால் இங்கு அமர முடியும் என நினைக்கிறாயா என கேட்க இடையில் வு ஷான்ஹே ஹீரோவிடம், உங்களுக்கு பிடித்த இடத்தில் கம்ஃபர்டபுளாக உட்காருங்க என சொன்னதும் ஹீரோ, பிரசிடென்ட் வு ஷான்ஹேயே சொல்லிவிட்டார், அதனால் நீ ஏன் இங்கிருந்து போகக்கூடாது என சொன்னதும் அவன் ஹீரோ மேல சரியான கடுப்பாகிறான். பிறகு ஒருத்தன் வந்து ஆல்கெமி அசோசியேஷனை சேர்ந்த சென் என்பவர் இங்க வந்து விட்டார் என சொன்னதும் அந்த சென்னை காட்டுறாங்க. அவன் வந்தும், லோஜி, இந்த பிரான்ச் ஆல்கெமி அசோசியேஷனிற்கு உங்களை வரவேற்கிறோம் மிஸ்டர் சென் என சொல்றாரு. பிறகு அவன், இந்த முறை நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 5th கிரேட் பில்லை உருவாக்கினால் இந்த பிரான்ச் லோவர் கிளாஸ் 5th கிரேட் ஆல்கெமிஸ்ட் அசோசியேஷனாக ப்ரமோட் செய்யப்படும், இப்பவே எக்ஸாமினேஷனை தொடங்கலாம் என சொன்னதும் அங்க எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பெரிய ஃபர்னஸை கொண்டு வந்ததும் லியூ ஈஷ்வி ஹீரோவிடம், மாஸ்டர் யாங், நீங்க இந்த பான்கோ கால்ரனை பற்றி என்ன நினைக்கிறீங்க என கேட்க ஹீரோ சிரிச்சிட்டு, என்னையே டெஸ்ட் பண்றீங்களா என நினைச்சிட்டு, இந்த கால்ரனை பான்கோ கால்ரன் என அழைத்தாலும் இது உண்மையானதை விட ரொம்ப தூரத்தில் உள்ளது. இது ஒரு போலி மட்டும்தான். ஆனால் இதற்குள் 4 ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கேட் இருக்கிறதால பல பேர் ஒரே நேரத்தில் ஃப்ளேம்ஸை கட்டுப்படுத்த முடியும். அதனால இதை வைத்து 5th கிரேட் பில்லை உருவாக்கலாம் என சொல்ல, பிறகு லியூ ஷூய் ஹீரோவிடம், நாம இன்றைக்கு 5th கிரேட் பில்லான குயின்சின் பில்லை ரீஃபைன் பண்ண போறோம், இது பற்றி மாஸ்டர் யாங் என்ன நினைக்கிறீங்க என கேட்க ஹீரோ, அதை செய்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என சொன்னதும் இதை கேட்ட மெங்க்யூ லியூ ஷூயிடம், இந்த இம்பாஸ்டருடன் என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய், இவனுக்கு குயின்ஷின் பில் என்றால் என்னவென்று தெரியுமா என தெரியவில்லை என சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து, நான் பெட் கட்டுகிறேன், உள்ள ஃப்ளேம்ஸை கூட கட்டுப்படுத்த முடியாது என்று. அதோட உன்னோட கண்ணை திறந்து பார், இங்க இருப்பவர்களில் உன்னை விட தாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை. நீ ஆல்கமி அசோசியேஷனில் ஒரு மாஸ்டர் போல நடித்து ஏமாற்றலாம் என நினைத்ததாயா? நீ லியூ ஷூயால் அழைக்கப்படாமல் இருந்திருந்தால் உன்னை என சொல்ல ஹீரோ கடுப்பாகி அவனோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு, மெங்க்யூ, உன்னோட எல்லையை மீறி பேசாதே, நீ என்னை பலமுறை அவமானப்படுத்தி விட்டாய், நீ என்னை திறமையில்லாதவன் என்று நினைத்தாயா என கேட்க லியூ ஷூ இடையில் வந்து, மாஸ்டர் யாங், நீங்க கோவப்படாதீங்க, மெங்க்யூ எல்லாத்தையும் நேரடியாக பேசக்கூடியவர், அதோட நம்ம அனைவரும் இங்க பில் உருவாக்கவே வந்துள்ளோம், அதில் ஃபோக்கஸ் பண்ணலாமே என சொல்ல ஹீரோ, நீங்கள் இதில் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க என்று சொல்லிட்டு அந்த மெங்க்யூயிடம், நீ 4th கிளாஸ் ஆல்கமிஸ்ட் என்பதால் உன்னை பெரியார் என நினைத்து கொண்டிருக்கிறாயா என கேட்க அவன், அஃப்கோர்ஸ், நான் 20 வருடத்திற்குள்ளேயே 4th கிரேட் ஆல்கமிஸ்ட் ஆகிவிட்டேன், இதை எத்தனை பேரால் செய்ய முடியும் என கேட்க ஹீரோ, அந்த சென் இடம் போய், மிஸ்டர் சென், அடுத்த ஆல்கமியை நான் மட்டும் தனியாக செய்வேன் என சொல்ல, அந்த சென் யங்மேன், நீ எதை செய்யறதா இருந்தாலும் நல்லா யோசித்து செய் என சொல்ல, ஹீரோ தான் தனியாகவே ஃபில்லை ரிஃபைன் பண்ண போறேன், அதோட நான் லோயர் ரேங்க் 5th கிரேட் குயின்ஸின் பில்லை உருவாக்க போறதில்ல, அதற்கு பதிலாக ஹையர் ரேங்க் பில்லான பாவோலி பில்லையே உருவாக்க போகிறேன் என சொல்லிட்டு அவனோட ஃபயரை வெளியில் கொண்டு வந்ததும் அந்த மெங்க்யூ இதை பார்த்து ஸ்பிரிட் ஃபயர் என ஷாக்காக, பிறகு அந்த லோஜி ஆல்கெமி அசோசியேஷன்லேயே சில பேரிடம் மட்டுமே ஸ்பிரிச்சுவல் ஃபயர் இருக்கு என சொல்ல, ஹீரோ இதை நல்லா பாருங்க என சொல்லிட்டு அந்த ஃபர்னைஸிற்குள்ள ஸ்பிரிச்சுவல் ஃபயரை செலுத்தியதும் அங்கிருந்த லியூ ஷூ, இது சாதாரண ஸ்பிரிச்சுவல் ஃபயர் இல்லை போலையே என சொல்லிட்டு, லோஜியிடம் ஸ்பிரிச்சுவல் ஃபயர் கிரேடுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அல்லவா என கேட்க அவர், ஆமாம், சாதாரண ஆல்கெமிஸ்ட் ஆல்கெமி செய்வதற்காக உட்ஃபயரை மட்டுமே பயன்படுத்துவார்கள், இருப்பினும் திறமை வாய்ந்த ஆல்கெமிஸ்ட் அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை பயன்படுத்தி ஸ்பிரிச்சுவல் ஃபயரை உருவாக்குவான். நார்மல் ஸ்பிரிச்சுவல் ஃபயரை கிரவுண்ட் ஃபயர் என அழைப்பார்கள். இது எர்த்தின் ஹார்ட்டிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஃபயர். ஆனால் இந்த ஃபயரை பயன்படுத்தி செய்யப்படும் பில் அவ்வளவு சிறப்பாக இருப்பதில்லை. அதோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் ஃபயரானது ஸ்கை ஃபயர் என அழைக்கப்படுகிறது. இந்த ஃபயரை ஒரு சிலர் மட்டுமே பார்த்திருக்கிறார்கள் என சொல்லிக் கொண்டிருக்க, ஹீரோ அவரிடம், நீங்கள் எப்போதாவது டான்ஜே அல்லது பில் ஆஃப் வேர்ல்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என கேட்க அவர், பில் ஆஃப் வேர்ல்டா என கேட்க ஹீரோ, அந்த பில் ஆஃப் வேர்ல்டில் 49 வகையான ஃபயர் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த ஃபயரை நீரால் அணைக்க முடியாது, காற்றால் தடுக்க முடியாது, ஆறுகளையும் மலைகளையும் பொசுக்கிவிடும், வானத்தை எரித்துவிடும் என சொல்ல அவர், நீங்க என்ன சொல்கிறீர்கள் என கேட்க ஹீரோ, க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க என சொல்லிட்டு ஸ்கை ஃபயர் என சொன்னதும்
ஹீரோவிற்கு பின்னால் ஒரு கிரீன் கலர் டிராகன் வர இதை பார்த்த எல்லாரும் ஷாக்காகி நிற்க ஊஷான் ஹே நான் இதை ரொம்ப மிஸ் பண்ணேன் என சொல்ல பிறகு ஹீரோ பில் ரிஃபைன் பண்ணு என சொன்னதும் அந்த ஸ்கை ஃபயரால் உருவான டிராகன் அந்த ஃபர்னேஸிற்குள்ள போயிடுச்சு. இதை பார்த்த லியூ ஈஷுய் லோஜியிடம் மாஸ்டர் இது என்னது, இது ஃபயரா என கேட்க அவர் வேர்ல்ட் ஆஃப் பில்லிலிருந்து வரும் ஃபயரை பயன்படுத்த சில ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் இருக்கிறதாக லெஜெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஃபயர் வானத்திலிருந்து வந்ததால் ஸ்கை ஃபயர் என அழைக்கப்படுகிறது. பிறகு அவரோட பேத்தி இதெல்லாம் கட்டுக்கதை இல்லையா என கேட்க அவர் இல்லை, அதெல்லாம் உண்மைதான். சில வருடங்களுக்கு முன் 7th கிரேட் ஆல்கெமி மாஸ்டர் கூதான் ஒரு டியூயலில் சண்டை போட்டார். அவர் அந்த சண்டையில் போன் இரோஷன் ஃபயரை பயன்படுத்தினார். அது ஸ்கை ஃபயர் ரேங்கில் 33வது இடத்தில் இருந்தது. அது 100 மைல் துரத்தத்தை எரித்து சாம்பலாக்கியது. அதோட பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் ஸ்கை ஃபயர் லிஸ்டில் 10வது இடத்தில் உள்ள ஃபயரை பயன்படுத்தி ஒருவன் ஒரு நாட்டையே அழித்ததாக கேள்விப்பட்டேன் என சொல்ல லோ கிளிங்லிங் அது யார் என்று கேட்க பக்கத்திலிருந்த சென் நான் ஹெட் குவார்ட்டர்ஸில் உள்ள புத்தகத்தில் அவனை நான் பார்த்திருக்கிறேன், அவன் ஒரு 10th கிரேட் ஆல்கெமிஸ்ட், த ஸ்டார் டஸ்ட் எம்பரர் என சொல்லிக் கொண்டிருக்க பிறகு ஹீரோ பில்லை கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே வந்து பில்லை காட்ட அந்த மெங்க்யூ ஹீரோவிடம் வந்து மாஸ்டர் யாங் நான் தப்பு பண்ணிட்டேன் என சொல்லி ஹீரோவிற்கு முன் மரியாதை செலுத்த ஹீரோ அவனோட தோளில் கை வச்சுட்டு நீ உன்னோட தவறுகளை உணர்ந்ததால் அதை நீ சரி செய்ய முடியும், அதோட நீ உன்னோட வாழ்க்கையில் இன்னும் முன்னேற முடியும் என சொல்லிட்டு நீ எழுந்திரு என சொல்லிட்டு அந்த லோஜியிடம் நீங்க பில்லை இந்த பிரான்ச்சின் ப்ரமோஷனிற்கு யூஸ் பண்ணுங்கள் என சொல்ல அந்த சென் உடனே மாஸ்டர் யாங் தான் இந்த பாவோலி பில்லை ரிஃபைன் செய்தார், அதனால் இது கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது, ஏனென்றால் மாஸ்டர் யாங் ஆல்கெமி அசோசியேஷன் மெம்பர் இல்லை என சொன்னதும் ஹீரோ நினைக்கிறான் இந்த சென் நான் ஆல்கெமி அசோசியேஷனில் சேர வேண்டும் என மறைமுகமாக விரும்புகிறான் போலையே, அவனோட இன்டென்ஷன்ஸை என்னால் கண்டுபிடிக்க முடியாது என நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறான். பிறகந்த சென் ஹீரோவிடம் மாஸ்டர் யாங் நீங்க அல்கமிஸ்ட் அசோசியேஷனில் சேர்ந்தால் அது முற்றிலும் மாறுபட்ட விடயமாக இருக்கும் என சொல்ல ஹீரோ ஆனால் நான் இன்னும் டியான்சிங் அகாடமியில் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறேன், அதனால் என்னால் பெரும்பாலான நேரங்களில் இங்கு இருக்க முடியாது என சொல்ல அந்த மெங்க்யூ அது பிரச்சனை இல்லை, அதோட மிஸ்டர் யாங் சென் இந்த அல்கமிஸ்ட் அசோசியேஷன் பிரான்ச்சின் வைஸ் பிரசிடென்ட்டாக நியமிக்கப்பட வேண்டும், இதனால் மிஸ்டர் யாங் சென் நமது அசோசியேஷனில் உள்ள எல்லா ரிசோர்ஸையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும், அதே நேரத்தில் நம்ம அசோசியேஷனும் ப்ரொமோட் ஆகும் என சொல்ல பிறகு எல்லாரும் சேர்ந்து ஹீரோவிடம் நாங்கள் உங்களை பணிவுடன் அல்கமிஸ்ட் அசோசியேஷனில் சேருமாறு அழைக்கிறோம் என சொல்ல ஹீரோ அப்ப சரி நான் சேர்ந்து கொள்கிறேன் என சொன்னதும் அந்த சென் இது நல்லபடியாக முடிந்துவிட்டது என நினைத்துவிட்டு பிறகு அவர்களிடம் கிங்ஃபெங் எம்பையரின் அல்கமிஸ்ட் அசோசியேஷன் ஆனது ஹையர் லெவல் 5th கிரேட் அல்கமிஸ்ட் அசோசியேஷனாக மாறிவிட்டது என அறிவிக்கிறேன் என சொன்னதும் பிறகு ஊஷான் ஹே அவர்களிடம் உங்களுடைய அல்கமிஸ்ட் அசோசியேஷன் ப்ரொமோட் ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு செய்ய நிறைய வேலைகள் இருக்கும், அதனால் நானும் மாஸ்டர் யாங்கும் உடனே கிளம்புறோம் என சொல்லிட்டு 2 பேரும் வெளியில் ஓடி வந்ததும் அந்த ஊஷான் ஹே இடம் ஹீரோ நீ இவ்வளவு காலம் வாழ்ந்தும் இம்மச்சூராக நடந்து கொள்கிறாயே என சொல்ல அவர் சிரிச்சிட்டு ஃபாதர் நீங்க செகண்ட் பிரதரின் அல்கமிஸ்ட் அசோசியேஷனில் சேர்ந்துள்ளீர்கள், அதேபோல் என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷனின் பிரசிடென்ட்டாகவும் இருங்கள் என சொல்ல ஹீரோ நான் அதை பற்றி யோசிக்கிறேன் என சொல்லிட்டு போக ஊஷான் ஹே ஹீரோவின் பின்னால் ஏறி அழுதபடி ஃபாதர் நீங்க ரொம்ப இரக்கமற்றவராக இருக்கிறீர்கள், ஏன் செகண்ட் பிரதரின் அல்கமிஸ்ட் அசோசியேஷனில் மட்டும் சேர்ந்தீர்கள், என்னுடைய அசோசியேஷனில் மட்டும் சேரமாட்டீர்களா, இது நியாயமே இல்லை என சொல்லி அழ ஹீரோ நான் சேர்கிறேன் என சொல்ல அவர் ஹீரோவிடம் ஓகே ஃபாதர் என சொல்ல ஹீரோ வேற ஏதாவது இருக்கிறதா, இல்லையென்றால் நான் கிளம்புகிறேன், நாளை எனக்கு கிளாஸ் இருக்கு என சொன்னதும் அந்த ஊஷான் ஹே ஃபாதர் நீங்கள் ஒருவரை பார்த்து கொள்ள வேண்டும், ஹீரோ யாரது என கேட்க அதுக்கு அவர் என்னோட கிராண்ட்சன் ஊஜிங்கைப்பான் என சொன்னதும் ஹீரோ அந்த பையன் என்ன கற்றுக்கொள்கிறான் என பார்ப்போம் சொல்லிட்டு போறான். அப்புறம் டியான்சிங் அகாடமியை காட்டுறாங்க. அங்க ஹீரோ கிளாஸ்ல தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஒருத்தன் வந்து கதவை உதைச்சிட்டு இங்க யாரு யாங் சென், உடனே இங்கே வா என கத்திரான். கதவை உதைத்தவன் பெயர் சுவரன். பக்கத்தில் நிற்பவன் ஈபூஃபென். பிறகு லிங் யூயாவ் அவர்களிடம் நீங்கள் ஏன் யாங் சென்னை தேடுகிறீர்கள் என கேட்க அந்த சுவரன் லிங் யூயாவ் இது உனக்கு சம்பந்தமில்லாத விஷயம் என சொல்ல அவனை நான் இந்த கிளாஸின் மானிட்டர், இது எனக்கு சம்பந்தம் இருக்கு என சொல்ல அவன் அவளை அட்டாக் பண்ண போக ஹீரோ அவனோட கையை பிடிச்சு தடுத்துட்டு எங்களுடைய கிளாஸ் மானிட்டரை புள்ளி பண்ண யாருக்கு அவ்வளவு தைரியம் என கேட்க அந்த ஈபூஃபென் அப்ப நீதான் யாங் சென்னா என கேட்க ஹீரோ நான் தான், என்னிடமிருந்து உனக்கு என்ன வேண்டும் என கேட்க அவன் நாங்கள் ஹெவன் அண்ட் எர்த் அலையன்ஸின் தலைவரான ஜியாங் நான் என்பவரால் இங்கு அனுப்பப்பட்டுள்ளோம், நாங்கள் உன்னை எங்களுடன் சேர அழைப்பு விடுக்கிறோம் என சொல்ல ஹீரோ எனக்கு விருப்பமில்லை என சொல்ல அந்த சு யூ ரென்
ஹீரோவின் மேஜையை உதைத்துவிட்டு ஹீரோவை பார்த்து, உன்னோட தாத்தா எங்களை உன்னிடம் கேட்க சொன்னார், ஆனால் நீ எங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கவில்லை என சொன்னதும் ஹீரோ, இன்னும் 3 செகண்டுக்குள்ள என் புத்தகங்களை எடு, இல்லையென்றால் அதற்கான விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும்